வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைய வீடியோ பதிவில் நமது வயலில் GH5 சவுக்கு கன்று நடவு செய்திருந்தோம். அதனுடைய வளர்ச்சியையும் மகசூல் இழப்பும் இந்த வீடியோ பதிவில் காணலாம். பார்ப்பதற்கு முன்னர் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். தற்போது பார்க்கக்கூடிய பதிவானது நமது வயல் வெளியில் பார்க்கலாம் நண்பர்களே. வயல்வெளியில பார்க்கலாம். இந்த பரப்பானது பாத்தீங்கன்னா ஒரு 50 குழி பரப்பளவை கொண்டது. அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு 500 சவுக்கு கன்றானது GH5 நடவு செய்திருந்தோம். ஒரு சென்ற ஆண்டு ஆடி மாதத்தில் பாத்தீங்கன்னா நடவு செய்திருந்தோம். அது தற்போது மழை பெய்த கார்த்திகை மார்கழியில் பாத்தீங்கன்னா இந்த பகுதியானது தண்ணீர் தேங்கி வடிகால் வசதி இல்லாமல் தற்போது அந்த GH5 ஹைபிரிட் சவுக்கானது தண்ணீர் நின்ற காரணத்தினால் பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி 2.5 அடி மட்டத்துக்கு அந்த தண்ணி வயல்வெளியில நின்று இருந்துச்சு. அது தேங்கி நின்ற காரணத்தால் தற்போது அந்த சவுக்கானது தற்போது எல்லாம் பட்டு போயிட்டு வேறு அழுகி தற்போது அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம். அதேபோல் நமது வயலிற்கு அருகாமையில் பார்க்கக்கூடிய சவுக்கு நாட்டு சவுக்கு நண்பர்களே. அந்த காட்சி பதிவையும் பார்க்கலாம் நண்பர்களே. தற்போது இதை பார்க்கக்கூடியது நாட்டு சவுக்கு பாருங்கள் நண்பர்களே. அந்த காட்சியும் பாருங்கள். இந்த நாட்டு சவுக்கானது தண்ணீரை தேங்கி இருந்த போதிலும் தரமுடன் காணப்படுகிறது. எந்த வேரேடுகளும் இல்லாமல் பார்க்கக்கூடிய காட்சி பதிவுகளை பாருங்கள் நண்பர்களே. நாட்டு சவுக்கு வேரேடுகள் இல்லாமல் தரமுடன் காட்சியளிக்கிறது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த காட்சி பதிவுகளை தற்போது நீங்கள் அருகாமையில் காணலாம். அடுத்தது நமது வயலை பார்க்கலாம் நண்பர்களே. ஒரு 500 சவுக்கு கன்று நடவு செய்திருந்தோம். பாருங்க நண்பர்களே, பார்க்கக்கூடிய காட்சி பதிவு. இப்ப 500க்கு ஒரு 100 கன்றுகள் மட்டுமே எஞ்சி இருக்கு நண்பர்களே. மகசூல் இழப்பு அதிகமாக ஏற்பட்ட ஒரு தற்போது நம் சவுக்கு போடாமல் இருந்திருந்தால் ஒரு 10 மூட்டை நெல் விளைந்திருக்கும். அதுவும் போய்விட்டது, சவுக்கும் போய்விட்டது நண்பர்களே. பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது பாருங்க நண்பர்களே. அந்த வேர் அழுகி பட்டு போய்விட்டது நண்பர்களே. பாருங்க நண்பர்களே. தற்போது இதேபோல் சாய்ந்து வேர்கள் ஏற்பட்டு வேற இல்லை நண்பர்களே, பட்டு போய்விட்டது. பார்க்கக்கூடிய காட்சி நமது வயலில் ஒரு 2 சவுக்கு கன்றுகள் தரமுடனும் இருக்கின்றன. அந்த காட்சியும் பார்க்கலாம் நண்பர்களே. இப்ப இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பட்டு போய்விட்டது. பார்க்கக்கூடிய காட்சி பாருங்க நண்பர்களே. பாதி கண்ணே காணாம போய்விட்டது. இருந்த போதிலும் இந்த மேட்டு பகுதியில் கொஞ்சம் மேடாக உள்ள பகுதியில் அந்த மேட்டு பகுதியில் உள்ள கன்று மட்டும் அப்படியே இருக்கிறது நண்பர்களே. அந்த காட்சி பதிவுகளையும் பார்க்கலாம். தற்போது இது மேட்டு பகுதியில் இருக்கு நண்பர்களே. நமது வயலில் மேட்டு பகுதியில் தண்ணீர் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால இந்த கண்ணெல்லாம் அப்படியே இருக்கு, நல்லா வேற இருக்காமல் இருக்கிறது. பாருங்க நண்பர்களே. நாம் இந்த ஹைபிரிட் சவுக்கு நடவு செய்தாலும் காலத்தில்
நாம் பாத்தீங்கன்னா கார்த்திகை மார்கழி தை பட்டத்தில நாட்டு சவுக்காக இருந்தாலும் சரி, ஹைபிரிட் சவுக்காக இருந்தாலும் சரி, அந்த பட்டத்தில் மட்டுமே நாம் நடவு செய்ய வேண்டும். அப்பதான் நாம் மகசூல் இழப்பு இல்லாமல் இந்த தரமுடன் நாம் புதைத்த அனைத்து கன்றுகளும் வரும்படி பார்த்துக் கொள்ளலாம். இது ஆடிப்பட்டத்தில் நடவு செய்தமையால் அதன் வேரானது அடி வரை செல்லவில்லை, மேற்பகுதியிலேயே தங்கிவிட்டது. அடுத்தது ஒரு 3 மாதத்திலே தண்ணீர் விழுந்ததால் தண்ணீரில் தேங்கிய அனைத்து கன்றுகளுமே, இப்ப நமது தோட்டத்தில் ஒரு 100 கன்றுகள் மட்டுமே மீது உள்ளது. தற்போது இந்த கண்ணை அப்புறப்படுத்தி விட்டு புதிதாக வரும் கார்த்திகை மார்கழி தைப்பட்டத்தில் மீண்டும் நடவு செய்ய இருக்கின்றோம். பாத்தீங்கன்னா ஒரு டிப்பர் டிராக்டர் சாணி போட்டு இருந்தோம், சாணி உரம். அடுத்தது ஆழ்மெனக்கெடு கன்று. பாத்தீங்கன்னா இந்த கன்றானது ஒரு கன்றானது 3 ரூபாய்க்கு வாங்கி வைத்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய் செலவு இந்த 50 குழி நிலத்திற்கு. நன்றி விவசாய சொந்தங்களே. இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இதே போல் CH5 நாற்றை வாங்கி பள்ளமான பகுதியில் யாரும் நடவு செய்ய வேண்டாம். வடிகால் வசதி இருந்தால் மட்டுமே இந்த CH5 ஹைபிரிட் சவுக்குகளை நடவு செய்யுங்கள். வடிகால் வசதி இருந்தால் மட்டுமே நடவு செய்யுங்கள். இல்லாவிட்டால் மகசூல் இழப்பு அதிகம் ஏற்படும் நண்பர்களே. தண்ணீரில் தேங்கி வேறு அழுகல் ஏற்பட்டு பாதிப்பு நிறைய ஏற்படும். அதற்கு நம்ம நாட்டு சவுக்கே நடவு செய்து விடலாம். ஒரு 3 ஆண்டுகளில் வருமானத்தை பார்க்கலாம் என்ற ஒரு பேராசையுடன் நடவு செய்து தற்போது பெரு நஷ்டமாகிவிட்டது நண்பர்களே. வடிகால் வசதி இருந்தால் மட்டுமே இந்த CH5 நாற்றை நடவு செய்யுங்கள். அதுவும் கார்த்திகை மார்கழி தையோட அந்த நடவு செய்யும் பட்டத்தை தவிர்த்து மற்ற மாதங்களில் தண்ணீரை இறைத்து இந்த சவுக்கை நடவு செய்யாதீர்கள். அதனுடைய வேர் வளர்ச்சி அடிவரை செல்வதில்லை. மறாண்டு பாத்தீங்கன்னா அந்த கோடை வெயில்ல அந்த சவுக்கு கன்றானது பட்டு விடுகிறது. நமக்கு அனுபவ ரீதியாக சொல்கின்றோம். நன்றி விவசாய சொந்தங்களே. இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி விவசாய சொந்தங்களே.